ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மாவோட ஒரு சூப்பரான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. புதினா துவையல் சாதம். இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போல்லாம் ஃபாரின் வரனோ அப்போல்லாம் எங்கள் அம்மா கிட்ட இதை செஞ்சு கொடுக்க சொல்லி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு தாங்க வருவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த துவையல் நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வரை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த புதினா துவையல் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு புதினா தழையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போது அது கூடவே ஒரு அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க. ஒரு 20 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மண் தூசிலாம் இருக்குங்க, அதனால் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பாதி விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இப்போது இதில் நம்ம உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் செவந்து வந்ததும் அதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளியும் சேர்த்துட்டு புளி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அதே வானலில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயில் கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணுங்க. பக்கத்துலேயே இருந்து இதை கிளறிட்டே இருங்க. விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் இது நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது லைட்டாக ஒரு இனிப்பு சுவை வருங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி கிளறிக்கிறேங்க. இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போது நான் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வானலில் வச்சுட்டு மீதியை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்து சூடு பண்ணிவிட்டு ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. இது ரைஸ் கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒயிட் ரைஸை இந்த மாதிரி வடித்து ஆற விட்டு வச்சுருந்தேங்க. அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாங்க. இதை நல்லா அடியிலேருந்து நீங்கள் எடுத்து பொறுமையாக கிளறி விடுங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம். நீங்கள் நைட்டே நீங்கள் துவையல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங்கில் ஸ்கூல் ரஷ் டைமுக்கு நீங்கள் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு அழகாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது நான் கொஞ்சமாக எடுத்து உப்பு செக் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சூடாக சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா இந்த மாதிரி முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி தருவாங்கங்க. எக்கில் உப்பு, பெப்பர் போட்டு பீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி தருவாங்க. இந்த காம்பினேஷன் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதுவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.